ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பொலிஞ்சர் பேண்ட் பார்ட் 2 எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து பொலிஞ்சர் பேண்டில் வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து 20 டே மூவிங் ஆவரேஜை வந்து யூஸ் பண்ணுறாங்க. மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணுறாங்க. அது 20 டே தான் வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்படின்னா வந்து மூவிங் ஆவரேஜ் இல்லைன்னா வந்து பொலிஞ்சர் பேண்டே கிடையாது. ஸோ மோஸ்ட்டாக என்ன அப்படின்னா வந்து மூவிங் ஆவரேஜ் எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் போலிஞ்சர் பேண்டை வந்து ஈஸியாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா வந்து அது ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஒன்று இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இந்த 20 டே மூவிங் ஆவரேஜும் அப்புறம் இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஃபார்முலாவும் சேர்த்து தான் வந்து அது வந்து பொலிஞ்சர் பேண்டாக வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ஷனாக வருது. ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க. என்ன அப்படின்னா வந்து எத்தனை நாள் வந்து இப்போ 20 டே மூவ்மெண்ட் ப்ரைஸ் வந்து இப்போ 20 டேஸ் வந்து அப் அண்ட் டவுன் வந்து மூவ்மெண்ட் நடக்குது இல்லையா? அந்த 20 டேவோட மூவ்மெண்ட்டை வந்து மெஷர் பண்ணி டிவைடட் பை 20 வகுத்தா வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கிடைச்சிரும். அதுவும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து எப்படின்னா வந்து ஆவரேஜ்னு அர்த்தம், வேற எதுவுமே கிடையாது. இப்போ வந்து 20 நாளுமே வந்து ஒரு 2000 பாயிண்ட் வந்து தினமும் 2000 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்குது மார்க்கெட் அப்படின்னா வந்து அப்போ வந்து திடீர்னு வால்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா வந்து 20 நாளும் எல்லாத்தையும் வச்சு டிவைடட் பை 20 பண்ணிங்கன்னா அந்த ஒரு மூவ்மெண்ட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து கடைசியாக கொடுக்கும். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். நெக்ஸ்ட் பொலிஞ்சர் பேண்டுக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து வாலட்டிலிட்டி இண்டிகேட்டர்னு பேர். ஏன் அப்படின்னா வந்து இந்த இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எப்போ வந்து ட்ரெண்ட் கிரியேட் ஆகுது, எப்போ மார்க்கெட் வேகமாக புஷ்ஷுன்னு அடிக்குது அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்படின்றது தான் வந்து இந்த பர்டிகுலர் இண்டிகேட்டர். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன அப்படின்னா வந்து என்ட்ரி பாயிண்ட்டும் எக்ஸிட் பாயிண்ட்டும், என்ட்ரியும் அண்ட் எக்ஸிட்டு 4வது பாயிண்ட்டு. என்ன அப்படின்னா வந்து என்ட்ரி எந்த இடத்துல எடுக்கிறது அப்படின்னா ஸ்குவீஸ்ன்ற ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் வந்து என்ட்ரி எடுக்க முடியும். அடுத்தது பல்ஜுன்ற ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணணும். இப்போ ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து ஸ்குவீஸ்ன்ற ஒரு இடம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதாவது ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகணும். எந்த இடத்துல பல்ஜ் வருதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஏற்கனவே இருக்கிற பொசிஷனை வந்து எக்ஸிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரணும். ஸோ அதனால தான் இங்கே எழுதியிருக்கேன் என்ன அப்படின்னா வந்து ஸ்குவீஸ்னா வந்து என்ட்ரி பாயிண்ட்டு, ட்ரெண்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. பல்ஜு அப்படின்னா வந்து ட்ரெண்டு வந்து ஸ்டாப் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து ரிவர்சல் ஆகும். அங்கேருந்து தான் வந்து ரிவர்சல் ஆகும். ஸோ இந்த 2 பாயிண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து பொலிஞ்சர் பேண்டை வந்து ட்ரேட் பண்ணலாம். சரி, இதில் நம்ம வந்து எது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா 4த்தும் 5த்தும் மட்டும்தான் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. மிச்சம் எல்லாமே வந்து அவ்வளோவா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் 4த்தும் 5த்தும் மட்டும் நம்ம என்ன ஏதுன்னு பார்ப்போம். 4த்தில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா வந்து ஸ்குவீஸ்ன்னு நான் எழுதியிருக்கேன் இல்லையா? ஸ்குவீஸ்னா வேற ஒன்றும் இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பொலிஞ்சர் பேண்ட் வந்து இப்போ வரைகிறேன். ஸ்குவீஸ்னா வேற ஒன்றும் இல்லை. ஸ்குவீஸ்னா என்ன அப்படின்னா வந்து இப்போ பொலிஞ்சர் பேண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இப்படி இந்த இடத்துல அப்படி வருது. இது வந்து அப்பர் பேண்டு, இது வந்து லோயர் பேண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப டைட்டாக வருது அப்படின்னா ஏற்கனவே இங்கேருந்து ஒரு பொலிஞ்சர் இந்த இடத்துல இருந்து ஒரு நம்ம ஒன்று வரைவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல இருந்து இப்படி வருது. அதுக்கப்புறமா எப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு 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 ஷேப்போட அப்படியே வந்து ஜாயின் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்துருச்சு அப்படின்னா ஓகே. ஸோ இது பேர் தான் வந்து என்ன அப்படின்னா வந்து ஸ்குவீஸ்ன்னு அர்த்தம். இப்போ இந்த பர்டிகுலர் ஆரோ மார்க் போட்டு காட்டுறேன். இந்த பர்டிகுலர் இதான் ஸ்குவீஸ்ன்னு அர்த்தம். மேலேயும் அது மேலே, இது வந்து கீழே. இந்த ஸ்குவீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து என்ட்ரிக்கு ரெடி ஆகணும். இதுதான் வந்து ஸ்குவீஸ்னா என்னன்னு அர்த்தம். ஸோ எக்ஸிட் எந்த இடத்துல பண்ணணும், இந்த ஒரு பொசிஷன் தான் வந்து ட்ரேட் என்ட்ரியே. அதில் வந்து ரொம்ப முக்கியமாக கவனம் செலுத்தணும். ஸோ இப்போ நான் மேலே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் ஆரோ மார்க் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ மேலே வந்து ட்ரேட் என்ட்ரி, இந்த பர்டிகுலர் பாயிண்டில் தான் வந்து நம்ம வந்து ட்ரேடு எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து மார்க்கெட் கூடிய சீக்கிரத்தில் என்ன ஆக போகுது அப்படின்னா மார்க்கெட் எய்தர் மேலே இவ்வளோ தூரமோ இல்லை கீழே இவ்வளோ தூரமும் மார்க்கெட் வந்து வரப்போகுது அப்படின்றது ஒரு அர்த்தம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து
ஸ்குவீஸ்ன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸ்குவீஸ் எந்த இடத்துல வந்து பார்க்குறது அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா வந்து இப்போ இந்த பர்டிகுலர் டைரக்ஷனை மட்டும் பாருங்கள். இந்த பர்டிகுலர் இடத்த மட்டும் பாருங்கள். மார்க்கெட் எப்படி பண்ணியிருக்குது அப்படின்னா வந்து ரொம்ப வந்து அமிங்கி இருக்கு பாருங்கள். ப்ரைஸ் வந்து ரொம்ப அமிங்கி இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் அமுக்குனது அந்த அமுங்கி கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகி வந்ததுனால அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குதுன்னா ஒரு ஒரு பயங்கரமான ஒரு மூவ் கொடுத்துருக்கு பாருங்க. ஓகே, ஸோ இதுதான் அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன அப்படின்னா ஒரு பயங்கரமான மூவ் எந்த பக்கம் அப்படின்னா வந்து மேலே இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் இல்லாமல் என்ன அப்படின்னா வந்து இன்னும் க்ளோஸாக காட்டணும், இன்னும் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக காட்டணும் அப்படின்னா இது மாதிரி நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் இதோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு பல்ஜ் வந்திருக்கு பாருங்க. சாரி, பல்ஜ் இல்லை, ஒரு கம்ப்ரஸான ஸ்டேட். மார்க்கெட் வந்து ஒரு அமுங்கி இருக்கு பாருங்க. ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப அமுங்கி இருக்கு. ஸோ இது வந்து அடுத்த புஷுக்கான ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது பாருங்க. அடுத்த புஷ் எங்க இருக்கு அப்படின்னா வந்து இது இந்த பர்டிகுலர் விஷயம் வந்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் என்ன இருக்குன்னா புஷ்ஷுன்னு மேலே அடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல மட்டும் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது வேற எங்கேயாவது காட்ட முடியுமான்னு பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த இடம், இது ஒரு இடம். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரேடு என்ட்ராகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மளுக்கு வந்து உடனே மார்க்கெட் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் அப்படின்றது. அடுத்தது வேற எங்கேயாவது காட்ட முடியுமா அப்படின்னா பாருங்க, இந்த இடம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்லா பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா வந்து மார்க்கெட் ஒரு ஒரு இந்த விஷயம் ஒரு பெரிய மூமெண்ட்ல இருந்து ஒரு வைடன் பொசிஷன்ல இருந்து அப்படியே வந்து மார்க்கெட் வந்து ஒரு பல்ஜ் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் மட்டும்தான் வந்து மார்க்கெட் வந்து அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து புஷ்ஷுன்னு மேலே அடிச்சிருக்குது, அதுக்கப்புறம் கீழேயும் அடிச்சிருக்குது. ஸோ இந்த ஒரு என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து தான் இதுதான் வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கான என்ட்ரி பாயிண்ட். இந்த பர்டிகுலர் கேண்டில் வச்சு இது வந்து இந்த இடத்துல வந்து நான் எதுக்கு இப்படி மார்க் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண அப்படின்னா அது வந்து ஒரு 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 பொசிஷனல் ட்ரேடுக்காக. இது வந்து என்ன அப்படின்னா வந்து உடனே ட்ரேடுக்காக ஒரு 3 to 4 டேஸ்ன்றது அது வந்து ஒரு மந்த்லி கிராஃப்ல வந்து மார்க் பண்ணதுனால. ஆனால் நம்ம வந்து எப்பவுமே ரெடியாக இருக்கணும். எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கம்ப்ரஸ்டு ப்ரைஸ் வந்து எப்பவுமே ஒரு கம்ப்ரஷன் ஸ்டேட்டில் வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப பயங்கரமாக மூவ்மெண்ட் கொடுக்க போகுது அப்படின்றது ஒரு அர்த்தம். ரெண்டாவது, இப்போ டார்கெட் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஒரு கம்ப்ரஸ்டான ஸ்டேட் இருக்கு, நான் மெஷர் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த இடத்துல வந்து இந்த பேண்ட் வித்தோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்னா 2459 ரூபா இல்லையா. நான் இதை என்லார்ஜ் பண்ணியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல கிளிக் பண்ணி என்லார்ஜ் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட டார்கெட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒருவேளை மார்க்கெட் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்துருக்குது. இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம மேலே போகிறோம் அப்படின்னா இந்த பாயிண்டோட லோ எவ்வளோ, இந்த பாயிண்டோட லோல இருந்து மேலே அப்படியே மெஷர் பண்ணுங்க, அப்படியே டபுள் த ப்ரைஸ் வரும். ஓகே, ஆல்மோஸ்ட் டபுள். ஸோ இவ்வளோதான், இது இந்த ஒரு இதான் கண்டிஷன். அப்போ என்ன அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ரஸ்டு ஸ்டேட்டில் வந்தது. இப்போ இந்த இடத்துல ஒரு கம்ப்ரஸ்டு ஸ்டேட் வந்துருக்குது இல்லையா. ஸோ இதோட ப்ரைஸை நம்ம மெஷர் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ அப்படின்ட்டு. இப்போ இதோட ப்ரைஸோட மெஷர்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா வந்து நல்லா பாருங்க, 2668. ஓகே, இங்கே வந்து எந்த ஒரு புல் பேக்குமே வரல இல்லையா, எந்த ஒரு புல் பேக்குமே வரல. அப்போ ப்ரைஸ் இந்த இடத்துல இருந்து எவ்வளோ போயிருக்குது அப்படின்னா ஹை போயிருக்குது அப்படின்னா வந்து 2600னா 3000 பாயிண்ட் வரணும் இல்லையா, மினிமம் 5000 பாயிண்ட் வரணும். எஸ், மார்க்கெட் 5000 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, அதுக்கு மேலே கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட். எஸ், 6000 பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இப்படி தான் வந்து டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ மார்க்கெட் அப்போ இந்த பேண்ட் வித் உடச்சதுன்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும், அப்படியே இந்த பேண்டோட டபுள் சைஸு. இதுதான் வந்து என்ட்ரியும் அது டார்கெட் செட்டிங்கும். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம எப்படி எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் எப்படி ஆகுது அப்படின்றத நம்ம இன்னும் அடுத்தது பார்க்கலாம். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், என்ன அப்படின்னா வந்து இப்போ நான் அந்த பேண்ட் வித்தை மெஷர் பண்ணேன் இல்லையா. இப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் எங்கே இருக்கணும் அப்படின்னா வந்து நான் வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் நான் போட்டிருக்கேன் இந்த இடத்துல.
ஆனா என்ன அப்படின்னா வந்து அப்படியும் போடலாம். அப்படி இல்ல அப்படின்னா வந்து இந்த பர்ட்டிகுலர் ஸ்பாட் எப்படின்னா வந்து இந்த பேண்ட் வித்தோட அப்பர் பேண்ட்ல இருந்து ஒருவேளை பை ட்ரெண்டா இருந்தது அப்படின்னா எவ்வளவு வரைக்கும் டார்கெட்னா இது 2459 இல்லையா? நம்மளும் அதே மாதிரி தான் வந்து 2500 வரைக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒருவேளை கீழே போகுது அப்படின்னா எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த கீழே லோயர் பேண்ட் இருக்கு இல்லையா? இந்த லோயர் பேண்ட்ல இருந்து கீழே எவ்வளோ அப்படின்னா 2500 பாயிண்ட் கீழே வரும். இதுதான் வந்து இப்படியும் நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். ஸோ எய்தர் அப்படியும் மெஷர் பண்ணலாம், இல்லைனா வந்து இந்த மாதிரியும் நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்குவீஸுக்கான உங்களுக்கான ப்ரைஸ் டார்கெட், அதுக்கப்புறம் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸு. அடுத்தது என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து அடுத்தது இதை பார்க்கலாம். பல்ஜ் ஃபார்மேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா வந்து ஒரு பல்ஜ் ஒன்று ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த பல்ஜில் தான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். தெரியாதவங்க அது எப்படின்னு உங்களுக்கு வந்து பார்க்காதவங்க என்ன அப்படின்னா வந்து கடைசியாக வந்து இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா வந்து இதில் வரும், என்ன அப்படின்னா வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் வரும். அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பல்ஜ் ஃபார்மேஷன் அப்படின்றது வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நான் வரைஞ்சு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு பல்ஜ் ஃபார்மேஷன், இந்த இடமும் ஒரு பல்ஜ் ஃபார்மேஷன். ஸோ அந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்ஸ் ஆயிருக்கு பாருங்க. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னா வந்து இது வந்து ஒரு பல்ஜ் ஃபார்மேஷன். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்ல கூட ஒரு பல்ஜ் ஃபார்மேஷன். இந்த மாதிரி ஒரு பல்ஜ் வந்த உடனே எப்படின்னா வந்து ட்ரெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிவர்ஸ் ஆகுது பாருங்க. மார்க்கெட் வந்து அப்படியே வந்து கீழே இறங்குது. ஆப்போசிட்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே அதுக்கப்புறமா கீழே இறங்குது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் வந்து இங்கே எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த இடமும் ஒரு பெரிய பல்ஜ் ஃபார்மேஷன், இதுவும் ஒரு பல்ஜ் ஃபார்மேஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா பல்ஜ் ஃபார்மேஷன் வந்ததுனாலே ட்ரெண்ட் வந்து ஸ்லோவாக போகுது, இல்லைன்னா ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்றது அர்த்தம். உடனே ரிவர்ஸ் ஆகாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு டோஜி ஃபார்மேஷன் வந்துச்சு அப்படின்னா வந்து உடனே நீங்கள் ட்ரேட்ல குதிச்சிருவீங்களா? இல்லை. டோஜி ஃபார்மேஷன் வந்ததுக்கு அப்புறமா என்னன்னா ட்ரெண்ட் உடனே ரிவர்ஸ் ஆகாது. இல்லை ஒரு என்ன அப்படின்னா வந்து ஒரு கன்சால்டேஷன் ஃபார்மேட்ல இருக்கு, அதுக்கப்புறமா வந்து ட்ரெண்ட் கண்டினியூவேஷனா இல்லை ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்றது அடுத்த கேண்டில் வச்சு தான் நம்ம பார்ப்போம். ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னா வந்து இந்த பல்ஜ் ஃபார்மேஷன் வந்தது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ட்ரெண்ட் ரிவர்சலும் ஆகும். ஆனால் வந்து என்ன அப்படின்னா வந்து பட் ட்ரெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் போய் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறமா ரிவர்ஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் டோட்டலாக ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து நம்ம வந்து டோட்டலாக ஒரு பை ட்ரெண்டில் இருக்கோம். மார்க்கெட் வந்து நல்லா வந்து ஒரு பை ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு. ட்ரெண்ட் லைன் வேணால் வரைஞ்சி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஸோ ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ நான் வரைஞ்சி காட்டுறேன். இது வந்து பியூர் பை ட்ரெண்டு இல்லையா? மார்க்கெட் வந்து பியூராக மேலே போயிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நல்லா பாருங்க. சாரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த இடத்துல ஒரு பல்ஜ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு இல்லையா, ஒரு பை ட்ரெண்டில். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா வந்து ரெண்டாவது ஏதாவது ஒரு பல்ஜ் கார்டு எடுப்போம். ஸோ யா, இந்த இடத்துல பல்ஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கு பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்து இந்த இடத்துல பல்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரொம்ப இதுவாக இருக்கு. எஸ், ஸோ இந்த இடத்துல பல்ஜ் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த பர்டிகுலரில் வந்து இந்த இடத்துல வந்து பல்ஜ் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப சின்னதாக இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல பல்ஜ் வந்து ரொம்ப அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து டோட்டலாக பல்ஜாக இருக்குது. ஸோ இப்போ இந்த மூணுத்துலேயுமே எது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா வந்து இந்த இடத்துல தான் பல்ஜ் ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து திரும்ப போகுது, டோட்டலாக செல் ட்ரெண்டுக்கு வந்து ஆக போகுது அப்படின்றது வந்து அர்த்தம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பல்ஜ் ரொம்ப பெருசாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட் வந்து கூடிய விரைவில் திரும்ப போகுது அப்படின்ற மாதிரி ஒரு திரும்பனா ஒரு சின்ன திரும்பல் கூட இருக்கும். பல்ஜுன்றது மேலே இங்கே எழுதியிருக்கேன். ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா வந்து இந்த இடமும் வந்து ஒரு சின்ன ஒரு 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 பல்ஜ் தான், ஒரு பை ட்ரெண்டுக்கான ஒரு பல்ஜ் தான். ஓகே,
ஸோ இது ஒரு பல்ஜு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பல்ஜு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பெரிய ஹியூஜ் பல்ஜ். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹியூஜ் பல்ஜ் வந்தது அப்படின்னா வந்து மார்க்கெட் எந்த இடத்துல வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு, இந்த இடத்துல வந்து வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அது வந்து எந்த இடத்துல இருந்து பார்க்கணும் அப்படின்னா, அதுவும் இல்லாமல் என்ன அப்படின்னா வந்து இப்போ மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, பிரைஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆகுது இந்த இடத்துல. அப்படியே பிரைஸ் வந்து சப்பி போன மாதிரி இருக்கு பாருங்க. ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து கூடிய சீக்கிரத்தில் மேலேயோ கீழேயோ வந்து அடிக்க போகுது. அது நம்ம என்ன ஏதுன்றது அப்புறமா பார்ப்போம். பட் இது வந்து ஒரு பொலிஞ்சர் பேண்டை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த பர்டிகுலர் வீடியோவை என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து புரியல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது புரியாது. கொஞ்சம் திரும்ப திரும்ப உங்களுக்கு எப்படின்னா வந்து ஒரு தடவை இல்லை ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் பிக்சர் கிடைக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.